மீனா ஒருத்தி முகத்துக்காக தான் அந்த கான்ட்ராக்டே உங்களுக்கு குடுத்தது. அவள் முதுகுலே குத்தலான்னு பார்த்தியா நீ? ச்சீ! அப்படின்னு வந்து இப்போ ஒரு பெரிய ஷாக் ஆகி கடைசியில ரோகிணி கனவுலயும், மனோஜோட ஆசையிலயும் மண்ணள்ளி போடுற ஒரு விஷயத்துக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ மீனாவ குழப்பத்தில ஆழ்த்திட்டு, மீனா வந்து குற்ற உணர்ச்சியோட சுத்திக்கிட்டு இருக்க. ரோகிணி இப்போ வந்து அடுத்து பணம் வரப்போது. நம்ம அத்தைக்கிட்ட நல்ல பேர் வாங்க போறோம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்து, எப்படி மீனாவ போட்டு தள்ளலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. மீனாவ முதல்ல இந்த வீட்ட விட்டு அனுப்பணும். இந்த வீட்ல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அது பிரச்சனை தான். அதே மாதிரி வீட்டை விட்டு அனுப்புறதா இல்லை உலகத்தை விட்டே அனுப்புறதான்னு யோசிக்கலாம் அப்படின்னு வந்து இப்போ ரோகிணி அந்த சிட்டி கிட்ட திருப்பி ஒரு தடவை பேசலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ முடிவு பண்ணி வந்து முதல்ல சிட்டி கிட்ட பேசி சிட்டி பார் நீ ஜெயிலேருந்து வந்துட்டேன், உன்னை ஜெயிலில் போட்டது நான் இல்லை, போட்டது முத்துவும் மீனாவும். நான் வந்து என்ன தப்பிச்சுக்க வைக்கிறதுக்கு மட்டும் தான் நான் ஒரு முயற்சி எடுத்தேன். இப்போ அவங்கள வந்து நீ காலி பண்ணணும் அப்படின்னா வந்து முத்துவனால எதுவும் பண்ண முடியாது. முத்துவுக்கு மீனா மேலே ஏகப்பட்ட காதல் லவ் இருக்குது. மீனா மட்டும் இல்லை அப்படின்னா, உலகத்தை விட்டு நீ காலி பண்ணி விட்ட அப்படின்னா முத்துவால் அது தாங்கிக்கவே முடியாது. முத்துவோட வாழ்க்கை முழுக்க வந்து அவர் வந்து அதை நினச்சி வேதனைப்படுற மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்த மாதிரி ஆகிடும். எனக்கும் வந்து மீனா காலி ஆகணுங்கிறது தான் இப்போ எண்ணம். ஏன்னா மீனாவுக்கு என்னை பற்றி உண்மை தெரிஞ்சிருச்சு. அவங்கள உயிரோடு இருக்க வைக்கக்கூடாது. அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா சிட்டி வந்து நான் யோசிக்கிறேன். இப்போ நான் உடனே நான் முடிவு பண்ண முடியாது. இதை நான் பண்ணுறதுல எனக்கு வந்து வெறும் ஒரு பழிக்கு பழி வாங்குறது தான். அதை நான் வேறு எந்த வகையில் வேணாலும் வாங்கிப்பேன். ஆனால் உனக்கு தான் ஆதாயம் ஜாஸ்தி. இதனால் நீ மாட்டாமல் இருக்க போகிற. நல்ல விஷயங்கள் உனக்கு தான் நிறைய நடக்க போகுது. அதனால் இப்போ நான் ஒரு வேளை மீனாவை காலி பண்ணுறேனே வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு அப்படின்னா, எனக்கு நீ என்ன தருவேன்னு சொல்லு ரோகிணி அப்படின்னு கேட்டவுடனே, சொல்லுங்கள் ரோகிணி அப்படின்னா, ரோகிணி உடனே என்ன முடிவு பண்ணுறாங்க, ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல, அமௌண்ட் கையில் வரட்டும் ரோகிணி, அதுலேருந்து நீங்கள் எனக்கு எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறமா நான் மீனாவை போட்டு தரலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்ன உடனே, இப்போ மீனாவை எப்படி போட்டு தள்ளுறதுன்னு ஒரு பக்கம் ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கொஞ்ச நாளைக்காச்சு இந்த 40 லட்சம் கையில் வரட்டும், அதில் ஒரு அமௌண்ட்டை மனோஜ்கிட்டேருந்து வாங்கி அதை வந்து கடைசியாக வந்து அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்து காலி பண்ணி விட்டுறலாம் மீனாவை. அது வரைக்கும் மீனா கிட்ட ரொம்ப பணிஞ்சு தான் நடக்க வேண்டியது இருக்குது. இல்லைனா மீனா எல்லாத்துக்கும் முறைக்கிறா. முன்னெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கெத்தாக ஏதாச்சும் பேசுவோம். இப்போ பேசினா டக்குன்னு இந்த பக்கம் மீனா இருக்காருன்னு பம்ம வேண்டியது இருக்குது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கடையில் தான் ஒரு பெரிய ஆப்பு ஒன்று இவங்க 2 பேருடைய கனவுலையும் ஆசையிலையும் விழப்போகுது. அது ரோகிணிக்கு வந்து ஒரு ஆப்புனா, இன்னொரு பக்கம் மனோஜுக்கு அதை விட பெரிய ஆப்பாக இருக்க போகுது. ஸோ மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து இப்போ தன்னுடைய பணம் அதிகமாக வரப்போகுது அப்படிங்கிறதுனால அவருடைய நடவடிக்கைகள், பேச்சு எல்லாமே ரொம்ப திமிராயிடுது. நான்லாம் இதுக்கப்புறம் கெத்துக்காம பண்ணாங்கிற மாதிரியே தான் வந்து டக்குன்னு வந்து ஜாமானை வாங்கி போடுறது, புது ஆஃபீஸ்க்கு வாடகை கொடுக்கறது, பிஏ எடுக்கிறது, சந்தோஷ்க்கு வேலை போட்டு கொடுக்கறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. செஞ்சுட்டு இருக்கும் போதே வந்து அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் செலவெல்லாம் பெருசாக பண்ண வேண்டியது இருக்குது ரோகிணி, முதல்ல இந்த வீட்டிலே தான் நம்ம இருக்கணுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். பேசாமல் இன்னொரு பெரிய வீடாக பார்க்கலாமா? ஏன்னா நாளை பிறகு யாராச்சும் நம்மளை பார்க்க வந்தாங்கன்னா இந்த வீட்டில் தான் நம்ம இருக்கோம்னு தெரிஞ்சால் அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு அந்த பக்கம் வேற பேச ஆரம்பிக்கிறார். ஸோ இதெல்லாம் பேச ஆரம்பித்து ரொம்ப ஏகப்பட்ட செலவெல்லாம் பண்ண ஆரம்பித்து அவருக்கு புது விஷயங்கள், புது ஃபோன் டக்குன்னு வந்து 1,00,000 ரூபாய்க்கு புது ஃபோன் ஒன்று வாங்குறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு விஜயாவுக்கு வந்து அடுத்த அமௌண்ட் வந்தோடனே உங்களுக்கு இன்னும் ஒரு செயின் செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். செயின் வேணுமா, நெக்லஸ் வேணுமான்னு யோசிங்க, இல்லை வளையல் வாங்கி தரலான்னு இருக்கேன் அப்படின்லாம் பேச ரோகிணி, மனோஜ் முதல்ல கைக்கு காசு வரட்டும், வந்த அப்புறம் அதெல்லாம் பண்ணுவோம், முதல்ல அவங்க இப்போ 10 லட்சம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ உடனே முத்துவும் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப ஆடாத, மீனா கூட தான் பணம் வரப்போகுது, மீனாவுக்கு இனிமேல் மாதம் வந்து பணம் வரப்போகுது, ஆனால் அவளே வந்து இந்த அளவுக்குலாம் ஆடலை, நீ என்னன்னா வந்து ஒரு தடவை 40 லட்சம் வரப்போகுது, திருப்பி வருமா வராதான்னு தெரியாது, அதுலேயும் நீ எவ்வளோ செலவழிப்பன்னு உனக்கே தெரியும், நீ எல்லாம் ஓவராக பேசுகிற அப்படின்னு பேச, மீனாவுக்கும் பணம் வரப்போகுது அப்படிங்கிறது ரோகிணிக்கு ஒரு மாதிரி ஓகே அப்படின்னு அவங்க இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் விஜயாவுக்கு ஒரு ஷாக்கை கொடுக்குது. மீனா கையில் பணம் வந்தால் நாலு பேர் இந்த பணத்தை வச்சு இன்னும் 4 வேலைக்கு ஆள் போடுவா, அது இதுன்னு பேசுகிறானுங்க, பூ போடுறதுக்கு ஆள் வேணும், இதுக்கப்புறம் கம்பெனிக்கு ஆஃபீஸ் போடணும் அப்படிங்கிறாங்க. இவளும் வளர்ந்துக்கிட்டே போனால் நமக்கு சுத்தமாக மரியாதை இல்லாமல் போயிடும். மனோஜும் வளர்றான், நானும் வளர்றேன், அவ்வளோதானே அப்படின்னு பேசிடுவான். மனோஜ் மட்டும்தான் வளரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இதே சமயத்தில் சிந்தாமணி வேற உள்ளார புகுந்து சிந்தாமணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன், இந்த சிவனையும் பார்வதியும் பிரித்து விட்றதுக்கு ஒரு பிளான் ஒன்று என் கையில் ரெடியாக இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே அப்படிங்க. என்ன காரியம் அப்படின்னா, அவங்க மூத்த மருமகளும் உங்களுடைய நடுமருமகளும் ஒரே பில்டர்ஸ்ட்டை தானே வந்து கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்காங்க, அதில் அந்த பூ கான்ட்ராக்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னோடனே, அந்த பூ கட்டுறவரெல்லாம் வந்து என்னோட மருமகன் சொல்லாதீங்க, ஆனால் எனக்கு புரியுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு அப்படின்னு விஜயா உடனே வந்து ரோகிணி கால் பண்ணி, ரோகிணி எங்கே இருக்குமா, இங்கே கொஞ்சம் உடனே வந்து பார்வதி வீட்டுக்கு வாயேன் அப்படின்ட்டு பார்வதியை போய், பார்வதி எங்களாவது காஃபி போட்டு வா அப்படின்னு உள்ளே அனுப்பிட்டு, அவங்க இல்லாத போது தான் அதை சொல்லணுன்ட்டு பார்வதி கொஞ்சம் மாறிட்டே வரா. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா,
அந்த பில்டர்கிட்டயே போய் பேசி எப்படியாச்சும் அந்த பூ கட்டுற கான்ட்ராக்டை சிந்தாமணிக்கு வாங்கி கொடுக்கணும். மீனா கையில் பணம் இருக்கிறது நான் யாருக்குமே நல்லதில்லை, அது நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்லை. அதே மாதிரி வந்து அந்த மாதிரி திமிரு பிடிச்சவன் நல்லா வாழலாம் கூடாது அப்படின்னு பேச உடனே வந்து சிந்தாமணி பாரு எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு பேசின உடனே சரி ஓகே சிந்தாமணிக்கே இந்த ஆர்டரை கொடுக்க வைக்கலாமா அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீனாவுக்கு எதிராக எல்லாத்தையும் வந்து விஷயங்களை செஞ்சுட்டு மீனாவையும் மொத்தமாக காலி பண்ணிடணும். அவங்க நாலப்புறம் பணம் வந்துருச்சுன்ட்டு பைக்கில் போய் வந்து பூ போட மாட்டேன்ட்டாங்கன்னா பைக்கில் வச்சு தான் ஆக்சிடென்ட் பண்ணலான்னு சிட்டிக்கிட்ட ஐடியா கொடுத்துருக்கோம், இல்லைனா அது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டு நேராக அந்த பில்டரே போய் பார்த்து மேடம் உங்களை பார்க்கணும், நீங்கள் கொடுத்த 10 லட்சத்துக்கு நாங்கள் விஷயங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சீக்கிரமாகவே இன்னும் கொஞ்சம் ஒரு அமௌண்ட் தேவைப்படும், செகண்ட் பேமெண்ட் தேவைப்படும், அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறோம் மேடம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீங்கள் அந்த பூ கட்டுற கான்ட்ராக்டை மீனாவுக்கு தானே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா. ஆமாம் உங்கள் கோசிஸ்டர் தானே அவங்க அப்படின்னா. கோசிஸ்டர் தான், ஃபேமிலியாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், அவங்களுடைய பூ குவாலிட்டியாக இருக்காது, அவங்க வேலையுமே குவாலிட்டியாக இருக்காது. ரீசெண்டாக அவங்களுக்கு ஏதோ வந்து கொஞ்சம் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் வேறு இருக்குது, கவுன்சிலிங் போகணும், சைக்காட்ரிஸ்ட்டை போகணும்னு ஃபேமிலியில் கூட பேசிகிட்டு இருக்காங்க. இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், இது ஒரு பொறாமைக்காக இல்லை, எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்கள்ட்ட இதை தெளிவாக சொல்லிடணும்ல அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்படியா நான் இதெல்லாம் எனக்கு தெரியாதேம்மா, சரிம்மா ஓகேம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இப்போ வந்து கரெக்டாக ரோகிணி வெளியே போன உடனே டக்குன்னு அவங்க அந்த பாரதிக்கு கால் பண்ணுறாங்க. பாரதிக்கு கால் பண்ணி இல்லை இப்போ இந்த ரோகிணி வந்தால் வந்து ஏதோ அந்த மீனாவுக்கு வந்து மென்டலியாக நார்மல் இல்லைன்னு சொன்னால் ஏதோ பிரச்சனைங்கிறா, இப்போ அவளை நம்பி அந்த பூ கட்டுற பிஸ்னஸை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்கும் பொழுது டக்குன்னு அந்த பாரதி என்ன சொல்கிறாங்க, நான் இப்போ எனக்கு புரிஞ்சு வச்செல்லாம் நடுவில் என்கிட்ட ஸ்ருதி ஒரு விஷயம் சொன்னான், இந்த ரோகிணி ஒன்றும் அவ்வளோ நல்லவல்ல அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ நான் அதை யோசிக்கல, சரி நீ இப்போ என்ன பண்ணு என் கூட நேராக கிளம்பி அந்த இவங்க வீட்டுக்கே போகலாம் வா அப்படின்னு கிளம்பி போகலாங்கிறாங்க. ஸோ அந்த கோகிலான் பாரதி 2 பேருமே கிளம்பி நேராக வீட்டுக்கே வந்து வீட்டுக்குள்ளார உள்ளார வந்தவொடனே என்ன 10 லட்சத்துக்கு இன்னொரு செக் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு ஆண் வாயை பிளந்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து உள்ளார பூந்து இந்த மீனா இருக்கால இங்கே நிற்கிறாள், மீனா எங்கம்மா அப்படின்னா மீனா வராங்க. மீனா வந்தோடனே விஜயா வேற பார்க்குறாங்க. இந்த மீனா இருக்கால அவள் சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உனக்கு இந்த கான்ட்ராக்டே கிடச்சி. மீனா கிட்டக்க நான் அவ்வளோ நல்லவாவ, அவங்க மாமியாரே வந்து தப்பு செஞ்சால் கூட அது வந்து இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணவங்க அப்படிங்கிறதுக்காக தான் கான்ட்ராக்ட் கொடுத்தேன். ஆனால் நீ அந்த மீனாவே மோசம், அவளுக்கு மென்டலி வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னுலாம் அவர் சொல்லியிருக்கேன். எப்படி ஒரு கொழுப்பு இருக்கணும் உனக்கு, உண்டை விட்டுக்கு ரெண்டகம் பண்ணுற உன்னை நம்பி என் கான்ட்ராக்டை கொடுத்தேன்னா என்ன ஆகுது. இப்போ தான் பாரதி சொன்னப்பறம் எனக்கு தெளிவாச்சு எல்லாமே. இந்த மாதிரி ஒரு புத்தியோடு இருந்துக்கிட்டா அப்படிங்கும் போதே டக்குன்னு விஜயா அப்போ இந்த கான்ட்ராக்ட் மீனா பிடிச்சி கொடுத்ததா அப்படின்னா ஸ்ருதி இந்த பக்கம் ஆமாம் ஆண்டி இதை தான் நான் சொல்லலான்னு வந்தேன், அப்புறம் மீனா வேணான்ட்டாங்க. ரோகிணி எதையும் பண்ணல, ரோகிணி பாவம்னு சொல்லிட்டு மீனா கொடுத்தது தான் அது அப்படிங்கும் பொழுதே வந்து உங்க அந்த கான்ட்ராக்டை கிழிச்சு தூக்கி போட்டு 10 லட்ச ரூபாயை வந்து இன்னும் 7 நாளுக்குள்ளே கொண்டு வந்து தரணும். தரலனா அவ்வளோதான், வந்து மொத்தமாக நான் வீடு பூந்து வந்து மொத்தத்தை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா மிரட்டிட்டு அவங்க கிளம்பி போக இப்போ மனோஜ் அப்படியே ஷாக் ஆகி நிற்க, கையில் 1 லட்ச ரூபா ஃபோனு, அவங்க அம்மாவுக்கு வேண்டியது செயின், புது ஆஃபீஸ் காசு, இதெல்லாம் என்ன செய்ய போகிறோன்னு அவர் யோசிக்கிற மாதிரி ஒரு தருணத்தில் இது எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி தான் திரும்பினா கரெக்டாக இருக்கும். அப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ப்ளஸ் ரோகிணி இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு மீனா இப்போவாச்சும் உண்மையை சொல்லுவாங்களா? இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன்ஸையும் பாருங்கள். வேறு எந்த சீரியலுக்கான ப்ரெடிக்ஷனை நீங்கள் அவளோட எந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி எதிர்பார்க்குறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.